Hi students, inverse trigonometric functions exercise 4.4. In this exercise we are going to see cosecant function and its inverse, secant function and its inverse, cotangent function and its inverse. Cotangent means cot x. Okay, cosecant function domain or difference n pi n belongs to z, range or except minus 1 comma 1. ஓகே, அந்த டொமைனில் வந்து கொசிக்கன் எக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? 1 by sin x எழுதலாம். sin xல ஆல் பை 0, பை 2 பை 3 பை எல்லா பையும் 0. அப்போ டினாமினேட்டரில் பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்போ அந்த என் பை டேமை நான் என்ன பண்ணிடணும்? எக்ஸப்ஷன் பண்ணிக்கணும். அப்போ ஆர் டிஃபரன்ஸ் என் பை என் பிலாங்ஸ் டு இசட் டொமைன், ரேஞ்ச் ஆர் difference minus 1 comma 1. Okay, now this one is a cosecant function. Okay, cosecant function, the minus 1 comma 1 ல எனக்கு என்ன வராது? curve வராது. curve எங்கே இருக்கும்? இங்கே 1க்கு மேலே இருக்கும், இங்கே minus 1க்கு கீழே இருக்கும். ஓகே, அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஆர் டிஃபரன்ஸ் மைனஸ் 1 கமா 1. இதை நம்ம எப்படியும் எழுதிக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஆர்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி. இப்போ மைனஸ் 1 கமா 1 வரைக்கும் வரக்கூடாது. அப்போ மைனஸ் 1 கமா மைனஸ் 1 க்ளோஸ்டு இன்டர்வல் யூனியன் 1 கமா இன்ஃபினிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் இன்வர்ஸ் கொசிக்கன் ஃபங்க்ஷன். கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு டொமைன், இங்கே ரேஞ்ச் இருக்குது, இங்கே என்ன வரும்? டொமைனாக வரும் கொசிக்கன் இன்வர்ஸில். ஆர் டிஃபரன்ஸ் மைனஸ் 1 கமா 1, ரேஞ்ச் minus pi by 2 comma pi by 2 closed interval except 0. ஓகே, சைன் இன்வர்ஸுக்கு இருக்கிற ரேஞ்ச், சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் தான் மைனஸ் பை பை 2 கம்மா பை பை 2. 0 வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் 0 ஆயிரும் இல்லையா? டினாமினேட்டரில் கொசிக்கன் எக்ஸ்னால் டினாமினேட்டரில் சைன் எக்ஸ் வரும். இப்போ 0 வரக்கூடாது. அதனால் க்ளோஸ்டு இன்டர்வல் மைனஸ் பை பை 2 கம்மா பை பை 2 எக்ஸப்ட் 0. ஓகே, நெக்ஸ்ட்டு graph of the cosecant function, the period 2 pi. Okay, and the period of cosecant x equal to 2 pi, then 0 to 2 pi, 0 to pi வரைக்கும் curve இப்படி வரும். ஓகே, now பைல இருந்து 2 pi வரைக்கும் curve இப்படி வரும். பைலையும் 2 பைலையும் இந்த curve டச் ஆகாது. ஓகே, so one is a graph of cosecant function. Next, graph of inverse cosecant function. What is the range cosecant inverse of x minus pi by 2 to pi by 2? 0 வராது இல்லையா? எக்ஸப்ட் 0. அப்போ 0ல் கர்வ் இருக்காது. பை பை 2க்கும் மைனஸ் பை பை 2க்கும் இடையில கர்வ் போடுறோம். பை பை 2ல் ஸ்டார்ட் ஆகி இந்த பிளேஸில் வரும். அதே மாதிரி மைனஸ் பை பை 2ல் ஸ்டார்ட் ஆகி வரும். இங்கே மைனஸ் ப்ளஸ் பை பை 2ல் ஸ்டார்ட் ஆகி கர்வ் வரும். ஓகேயா பிளேஸில். அதே இது cosecant inverse of x. So one is a cosecant x. So one is a cosecant x. This one is a cosecant inverse of x. இங்கே x வேல்யூ y வேல்யூ அப்படி சேஞ்ச் ஆகிரும். எக்ஸ் வேல்யூவை ஒய் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ஒய் வேல்யூவை எக்ஸ் வேல்யூவாக போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த பை பை 2லேருந்து கர்வ் இந்த சைடு பாஸ் ஆகும், மைனஸ் பை பை 2லேருந்து கர்வ் இந்த சைடு பாஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் போட்டுக்கும். ஓகே, அந்த டயக்ராம் வந்து இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக ஞாபகத்தில் வச்சுக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சீக்கன் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் சீக்கன் ஃபங்க்ஷன். சீக்கன் ஃபங்க்ஷன் டொமைன் ஆர் எக்ஸப்ட் 2n plus 1 pi by 2 n belongs to z. Secant function நம்ம என்ன எழுதலாம்? 1 by cos x எழுதலாம். 1 by cos x னா cos pi by 2 3 pi by 2 எல்லாம் 0. ஓகே, அதனால் 2n plus 1 pi by 2 ஜென்ரல் டேர்ம், அதை வந்து எக்ஸப்ட் பண்ணிக்கணும். ஓகே, டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. 1 by cos xன்னு போட்டால் cos pi by 2 0, cos pi by 2 0னா டினாமினேட்டரில் pi by 2 டேர்ம்ஸ் வரக்கூடாது. அதனால் ஆர் எக்ஸப்ட் 2n plus 1 pi by 2 n belongs to z. ரேஞ்ச் or except minus 1 comma 1. Now this one is a secant function. Secant function பாரு 1 minus 1 curve இருக்காது இல்லையா? minus 1லேருந்து 1 வரைக்கும் curve இருக்காது. ஓகே, இந்த பிளேஸில் pi by 2ல் curve இருக்காது. நெக்ஸ்ட்டு 3 pi by 2, 5 pi by 2 and so on curve இருக்காது. ஓகே, இது ஒரு secant function. Then range equal to r except minus 1 comma 1. minus 1 comma 1 இடையில curve இருக்காரு, அதனால் எக்ஸப்ட் பண்ணிக்கிறோம். இன்வர்ஸ் secant function, secant inverse of x. secant inverse of x நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 by cos inverse of x. ஓகே, now domain r except minus 1 comma 1. இங்கே ரேஞ்ச் வந்து secant inverseல டொமைன் ஆகும். secant x ஓட ரேஞ்ச் secant inverse ஓட டொமைன் ஆகும். ரேஞ்ச்
காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ரேஞ்ச். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ரேஞ்ச் ஆல்ரெடி டோல்டு π/2 போட்டால் இங்கே டினாமினேட்டர் 0 ஆகும், அதனால் அதை எக்ஸப்ட் பண்ணிக்கணும். அப்போ க்ளோஸ்டு இன்டர்வல் 0,π எக்ஸப்ட் π/2. ஓகே, திஸ் ஒன் இஸ் அ கிராஃப் ஆஃப் secant function. Period 2π, 0 to 2π period. Now π/2ல கர்வ் வராது, 3π/2ல கர்வ் வராதுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகி மாதிரி போகும். நெக்ஸ்ட்டு π/2லையும் 3π/2க்கும் இடையில கர்வ் வரும். நெக்ஸ்ட்டு 3π/2வை டச் பண்ணாமல் கர்வ் அடுத்து இப்படி போகும். ஓகே, திஸ் ஒன் இஸ் அ secant ஃபங்க்ஷன் பீரியட் 0,2πல கர்வ். நெக்ஸ்ட்டு secant inverse of x. Secant x, secant inverse of x. Secant x 0 to π range. Secant inverse of x range 0 to π except π/2. Except π/2. π/2ல கர்வ் வராது. Now 0 to π closed interval. என்ன பண்ணும், 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகி π/2வை டச் பண்ணால் கர்வ் போடணும். அதே மாதிரி இந்த பிளேஸில் π/2வை டச் பண்ணக்கூடாது, இந்த பிளேஸ்லேருந்து போகும். அடுத்து 3/2 π/2வில் தான், அதுக்கு முன்னாடி தான் முடியும், அதனால் பையை தாண்டி போயிட்டே இருக்கும் கர்வ். அதே மாதிரி இங்கே இன்வர்ஸ், இங்கே போட்ட எக்ஸ் வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே ஒய் ஆக்சிஸாக மாறிடும். அதே மாதிரி இங்கே ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக போட்டுக்கணும் இல்லையா. இப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகி π/2வை டச் பண்ணாமல் டயக்ராம் போகணும். அதே மாதிரி π/2வை டச் பண்ணாமல் பையை தாண்டி போயிட்டுருக்கும், கர்வ் இப்படி போகும். ஓகே, அது ஒன் இஸ் அ secant inverse of x. ரெண்டு கர்வையும் பார்த்துக்கணும், 2 மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு cotangent ஃபங்க்ஷன் அண்டு த இன்வர்ஸ் cotangent ஃபங்க்ஷன். ஓகே, cotangent ஃபங்க்ஷன் cot x. cot x நம்ம எப்படி எழுதிக்கலாம், cos x by sin xன்னு எழுதிக்கலாம். டொமைன் ஆர் எக்ஸப்ட் n/π n belongs to z. sin x டினாமினேட்டில் இருக்கிறதுனால பை டேர்மெல்லாம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதனால் பை டேர்ம்ஸை எக்ஸப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆர் எக்ஸப்ட் n/π n belongs to z. ரேஞ்ச் cot x diagram. Now this one is a cot x diagram. Okay, cot x பையில் 2πயில் 3πலலாம் வராது. ஓகே, அதனால தான் n/πயை எக்ஸப்ட் பண்ணியிருக்கோம், மீதியில் கர்வ் வரும். ஓகே, this one is a cot x diagram. ஓகே, now range -∞, infinity. ரேஞ்ச்னா ஒய் வேல்யூ இங்கேருந்து மேலே போயிட்டே இருக்கும். இப்போ -∞ to +∞ வரைக்கும் டயக்ராம் இருக்கும். அதனால் ரேஞ்ச் -∞, infinity. இன்வர்ஸ் cotangent ஃபங்க்ஷன் cot inverse of x. cot inverse of x டொமைன், cot xோட ரேஞ்ச் டொமைனாக மாறிடும். ரேஞ்ச் 0,π. ரேஞ்ச் 0,π. See that one? This one is a cot x diagram. Okay, 0 to πல கர்வ் வராது. Now இந்த பிளேஸில் ஸ்டார்ட் ஆகி π/2 வழியாக பாஸ் ஆகி வரும் cot x. cot inverse of x. cot inverse of x, x வேல்யூவை y ஆக்சிஸில் மார்க் பண்ணிக்கணும், y வேல்யூவை x ஆக்சிஸில் மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே அதே தான், நெகட்டிவ் வேல்யூ பக்கம் கர்வ் தள்ளி இருக்குது, அதை பார்த்து போடணும். ஓகே, இப்போ இந்த பிளேஸில் ஸ்டார்ட் ஆகி π/2 வழியாக பாஸ் ஆகும். ஓகே, cot inverse of x. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு டேப்லெட் கலமே கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன், பிரின்சிபல் டொமைன், ரேஞ்ச். sin x, cos x, tan x, cosecant x, secant x, cot x. பிரின்சிபல் டொமைன், ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு இங்கே இருக்க டொமைன் இங்கே ரேஞ்சாக மாறும், இங்கே இருக்க ரேஞ்ச் இங்கே டொமைனாக மாறும் இன்வர்ஸ் வரும்போது. ஓகே, அவங்களுக்கு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோ. ஓகே, நவ் எக்ஸசைஸ் 4.4. ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் secant inverse of 2/√3, cot inverse of √3, cosecant inverse of -√2. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சம், secant inverse of 2/√3, y equal to secant inverse of 2/√3. secant y equal to 2/√3, where y equal to y secantக்கு range closed interval secant inverse of xக்கு 0,π except π/2. secant inverse of xக்கு range 0,π except π/2. ஓகே, secant y நம்ம என்ன மாற்றிக்கணும், cos y மாற்றிக்கணும். secant y எதோட ரெசிப்ரோக்கல், காஸோட ரெசிப்ரோக்கல். இப்போ cos y சேஞ்ச் பண்ணும்போது இது ரெசிப்ரோக்கலாக மாறிடும், √3/2. அப்போ காஸில் √3/2 விச் ஆங்கிள், cos π/6. அப்போ y equal to π/6. இப்போ பிரின்சிபல் வேல்யூ இஸ் π/6.
நெக்ஸ்ட்டு cot inverse of root 3. y equal to cot inverse of root 3ன்னு எடுத்துக்கிறேன். போகும்போது cot y equal to root 3. ஓகே, y belongs to cot inverse range 0, pi. ஓப்பன் இன்டர்வல் 0, pi. cot y எதோட ரெசிப்ரோக்கல்? tan y. ஓகே, அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/√3. இப்போ tan pi by 6. 1/√3 tanல என்ன வேல்யூ? pi by 6. அப்போ y equal to pi by 6. Principal value is pi by 6. ஓகே, நெக்ஸ்ட்டு cosecant inverse of minus root 2. இப்போ y equal to cosecant inverse of minus root 2. இப்போ cosecant y equal to minus root 2. ஓகே, அப்போ cosecant inverse of x range y belongs to minus pi by 2, 0 union 0, pi by 2. இந்த டேர்ம் அந்த ரேஞ்சை நான் எப்படியும் எழுதிக்கலாம், closed interval minus pi by 2, pi by 2 except 0. ஓகே, sin inverse of x ஓட range except 0. cosecant inverseல டினாமினேட்டரில் சைன் வரதுனால except 0. ஓகே, இது மாதிரி எழுதிக்கலாம். cosecant y வந்து எதோட ரெசிப்ரோக்கல்? sin y. sin y equal to minus 1/√2. ஓகே, அப்போ sin 1/√2 pi by 4. Here one minus, then minus pi by 4. sin is an odd function. odd function minus போட்டுக்கலாம். minus pi by 4. அப்போ y equal to minus pi by 4. அப்போ principal value is minus pi by 4. ஓகே, second one, tan inverse of root 3 minus secant inverse of minus 2. sin inverse of minus 1 plus cos inverse of 1/2 plus cot inverse of 2. Third one, cot inverse of 1 plus sin inverse of minus root 3/2 minus secant inverse of minus root 2. Okay, second part, tan inverse of root 3 minus secant inverse of minus 2. y equal to tan inverse of root 3, first term. Okay, but tan y equal to root 3. Root 3, which angle? Tan pi by 3, 60 degree. Okay, அப்போ y equal to pi by 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டேர்மையும் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், secant inverse of minus 2. secant y equal to minus 2. இப்போ cos y equal to, secant எதோட ரெசிப்ரோக்கல்? cos. இப்போ cos y equal to minus 1/2. ஓகேயா, cos is an even function. ஈவன் ஃபங்க்ஷனில் நெகட்டிவ் வரக்கூடாது. இந்த பிளேஸில் நெகட்டிவ் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிக்கணும், 180லேருந்து சப்ராக்ட் பண்ணி ஆங்கிள் எழுதணும். cos 180 minus 1/2 which angle? pi by 3, 60 டிகிரியில் வரும். அப்போ 1/2க்குரிய ஆங்கிள் pi by 3. இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால pi minus pi by 3ன்னு எழுதணும். காஸ் வந்தால் மட்டும், காஸ் சீக்கன் வந்தால் கேர்ஃபுல்லாக போடணும். காஸ்லையும் சீக்கன்லையும் நெகட்டிவ் வந்தால் 180ல் சப்ராக்ட் பண்ணி எழுதணும். கீப் இன் யுவர் மைண்ட். ஓகே, நவ் காஸ் LCM 3pi minus pi 2pi by 3. இப்போ y equal to 2pi by 3. ஓகே, ஃபஸ்ட்டு டேர்ம் வேல்யூ pi by 3 கண்டுபிடிச்சோம். செகண்ட் டேர்ம் வேல்யூ 2pi by 3. ஓகே, இப்போ ஃபஸ்ட் டேர்ம் வேல்யூ pi by 3, செகண்ட் டேர்ம் வேல்யூ 2pi by 3. நவ் டினாமினேட்டர் சேம். ஓகே, சப்ராக்ட் திஸ் pi minus 2pi minus pi minus pi by 3. Second one, sin inverse of minus 1 plus cos inverse of 1/2 plus cot inverse of 2. Now sin inverse of minus 1 y ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ sin y equal to minus 1. sin minus 1 இதில் வரும் pi by 2ல், மைனஸ் இருக்கிறதுனால minus pi by 2 போட்டுக்கலாம். அப்போ sin minus pi by 2, y equal to minus pi by 2 first term. Second one, y equal to cos inverse of 1/2. அப்போ cos y equal to 1/2. 1/2 which angle வரும்? pi by 3. cos pi by 3, 60 degree. y equal to pi by 3. ஓகே, இந்த லாஸ்ட் டேர்மில் காட்டில் வந்து எனக்கு 2 வந்து என்னது, நமக்கு வேல்யூ தெரியாது, 30, 60 வேல்யூ தெரியாது. அதனால் அந்த டேர்மை நான் அப்படி வச்சுக்க போகிறேன். இப்போ sin inverse of minus 1, ஃபஸ்ட்டு டேர்ம் வேல்யூ minus 1 pi by 2. செகண்ட் டேர்ம் வேல்யூ pi by 3. தேர்ட் டேர்மை ரைட் as it is. ஓகே, now taking LCM 6, cross multiply minus 3pi plus 2pi divided by 6, cot inverse of 2. Simplify minus 3pi plus 2pi minus pi by 6 plus cot inverse of 2. Okay, this one is the answer. Okay. Third one, cot inverse of 1 sin inverse of minus root 3/2 minus secant inverse of minus root 2. Okay, first term y equal to cot inverse of 1. Okay, cot y equal to, go to the side, cot y equal to 1. cot y எதோட ரெசிப்ரோக்கல்? tan y. tan y equal to 1. 1 ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் 1 தான். அப்போ 1 எந்த ஆங்கிளில் வரும்? pi by 4. அப்போ y equal to pi by 4. ஃபஸ்ட்டு டேர்ம் ஆங்கிள் pi by 4. செகண்ட் டேர்ம் sin y equal to sin inverse of minus root 3/2. ஓகே, அப்போ sin y equal to minus root 3/2.
ஓகே √3/2 which angle வரும் சைனில் π/3 60 டிகிரி மைனஸ் இருக்கிறதுனால சைனில் மைனஸை போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் ஆட் ஃபங்க்ஷன் ஓகே இப்போ y ஈக்குவல் டு மைனஸ் π/3 நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √2 அப்போ சீக்கன் y ஈக்குவல் டு மைனஸ் √2 ரெசிப்ரோக்கல் சீக்கன் ரெசிப்ரோக்கல் காஸ் y ஈக்குவல் டு மைனஸ் 1/√2 ஓகேயா இப்போ காஸ் டேர்மில் நெகட்டிவ் வந்திருக்கு நெகட்டிவ் வந்தால் கேர்ஃபுல்லாக போகணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ காஸ் y ஈக்குவல் டு காஸ் π minus 1/√2 which angle π/4 LCM 4π minus π 3π/4 அப்போ y equal to 3π/4 okay now first term answer என்ன கண்டுபிடிச்சோம் π/4 second term answer minus π/3 third term answer 3π/4 here also one minus then minus 3π/4 okay π/4 minus 3π/4 what's the value minus 2π/4 minus π/3 write as it is cancel π/2 அப்போ minus π/3 minus π/2 taking LCM 6 minus 2π minus 3π that is minus 5π/6 value is minus 5π/6 we get a answer okay thank you students.